Students, 12th computer science bookல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது chapter 4 algorithmic strategies. algorithm அப்படினா என்னன்னா step by step procedure to solve problem. strategies அப்படினா என்ன அப்படினா the way to defining algorithm. ஒரு அல்காரிதத்தை எப்படி எழுதுவோம் அப்படிங்கற அந்த இதுவ சொல்றது தான் என்ன சொல்றோம்னா strategies அப்படினு சொல்றோம். First இந்த லெசன்ல நம்ம என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போறோம் அப்படினா at the end of this chapter the students will be able to know the basic and technical perspective of algorithm. algorithmத்தோட basic technique என்னென்ன அப்படினு தெரிஞ்சுக்க போறோம். Understand the efficiency, time and space complexity of an algorithm. Okay, so ஒரு அல்காரிதத்துல அதோட டைம், காம்ப்ளெக்சிட்டி, எஃபிஷியன்சி, ஸோ இதை பற்றி என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெவலப் அண்ட் அனலைஸ் அல்காரிதம் ஃபார் சர்ச்சிங் அண்டு ஷார்ட்டிங். ஓகேவா, ஸோ அல்காரிதத்தை எப்படி வந்து சர்ச் பண்ணுவோம், எப்படி வந்து ஷார்ட்டிங் பண்ணுவோம், அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லேர்ன் அபவுட் டைனமிக் ப்ரோக்ராமிங் த்ரூ algorithmic approach. Dynamic programming through algorithmic approach. Okay, so ஒவ்வொரு டாபிக்கும் என்ன பண்ண போறோம்னா இந்த லெசன்ல நம்ம டீப்பா பார்க்க போறோம். First, introduction to algorithmic strategies. An algorithm is a finite set of instruction to accomplish a particular task. Okay, so ஒரு particular task-ஐ எப்படி வந்து நம்ம அக்கம்ப்ளைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம் அண்ட் algorithm can be implemented in any suitable programming language. Okay, so algorithm அப்படிங்கிறது என்னென்னா ஒரு finite set of instruction to accomplish a particular task. ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் கிவன் ப்ராப்ளம். ஒரு கிவன் ப்ராப்ளத்துக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சூட்டபிள் ப்ரோக்ராம்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் பேரால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு algorithm must have input, output and should satisfy the following characteristics such as definiteness, correctness and effectiveness. Okay, so அல்காரிதத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இன்புட், அவுட்புட், அப்புறம் வந்து அதுக்கான சாட்டிஸ்ஃபையான இன்புட் நம்ம கொடுக்கும்போது அது என்ன ஆகும், நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதோடு சேர்த்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இதில் இருக்குது அப்படின்னா டிஃபைனட்னஸ், கரெக்ட்னஸ் அண்டு எஃபெக்டிவ்னஸும் அது கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா ஆர் மெயின்டைன்ட் அண்டு மேனிப்புலேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின்டைன் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே எஃபெக்டிவாக இருக்குன்னா அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அல்காரிதம் கேன் பி டெவலப்ட் to store, manipulate and retrieve data from such data structure. Okay, so ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்குறது என்னன்னா நமக்கு அல்காரிதம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் அரேஸ் ஸ்ட்ரக்சர், லிஸ்ட்டு, டியூப்புல்ஸ், டிக்ஷனரி. ஸோ இதெல்லாமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் சர்ச்சு, ஷார்ட்டு, இன்சர்ட், அப்டேட், டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்காரிதம் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 டாபிக்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் சர்ச். To search an item in a data structure using linear and binary search. ஓகேவா, ஸோ லீனியர் பைனரி சர்ச் பற்றி இந்த சாப்டர்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் சர்ச்னும் போது இதில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சர்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை இந்த லீனியர் சர்ச்சும் பைனரி சர்ச்சும் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு
ஷார்ட் அப்படிங்கிறது என்ன? டு ஷார்ட் ஐட்டம் இன் எ சர்டைன் ஆர்டர் யூஸிங் த மெத்தட் such as bubble short, insertion short, selection short, etc. ஓகே, ஸோ ஷார்ட்டில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஷார்ட்னாலே என்னென்னா அரேஞ்ச் சம் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த மெத்தடை தான் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்டில் வந்து இங்கே 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க: பபிள் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் அப்படின்னா என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டம் என்ன பண்ணுறதுன்னா புதுசாக இன்சர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சர்ட் அப்படிங்கிறது. டு இன்சர்ட் அண்ட் ஐட்டம் இன் எ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டத்தை இன்சர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அப்டேட்டு, டு அப்டேட் அண்ட் எக்ஸிட்டிங் ஐட்டம்ஸ் இன் எ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்குது, ஸோ அதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோன்னா அப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டெலீட், டு டெலீட் அண்ட் எக்ஸிட்டிங் ஐட்டம்ஸ் இன் எ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விடக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐட்டத்தை என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டத்தை சர்ச் பண்ணுறது எப்படி, அதுக்கு அடுத்தது அதை ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறது என்னது ஷார்ட்டு. நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு டேட்டாவை நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்டத்தை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐட்டத்தை என்ன பண்ணுறோம், நம்ம அப்டேட் மட்டும் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டெலீட்ன்றது தேவையில்லாத டேட்டா ஐட்டத்தை நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். ஓகேவா. Next, the way of defining an algorithm is called algorithmic strategies. ஓகேவா, ஸோ அப்போ algorithmic strategy அப்படிங்கிறது என்னென்னா the way of defining an algorithm is called algorithmic strategies. ஓகேவா, ஸோ ஒரு அல்காரிதத்தை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா algorithmic strategy அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், to calculate factorial for a given value n, then it can be done by defining the function to calculate factorial once for the iteration 1 that can it can be called recursively until the number of required iteration is reached. ஓகேவா, ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நம்பருக்கான ஃபேக்டோரியல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ எந்த இது வரைக்கும் நம்ம எந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்கும், சிவரல் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும், இட்ரேஷன் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து ரெக்யர்ட் இட்ரேஷன் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும், அது ரிகர்சிவலி கால்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Do you know, இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பார்த்துக்கோங்க கரெக்டாக. The word algorithm comes from the name of a Persian author. ஓகே, ஸோ பெர்ஷியன் ஆத்தர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் ஒன்று வந்து ரைட் பண்ணுறாரு. அப்படி அந்த ரைட் பண்ண அந்த புக்கிலேருந்து எடுத்த வேர்ட் தான் என்னன்னா அல்காரிதம் அப்படிங்கிற வேர்டு. த வேர்ட் அல்காரிதம் கம்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் பெர்ஷியன் ஆத்தர் அபு ஜபர் முகமது இஃபன் முஷால் கொவரிஷ்மி அப்படின்ற ஒரு புக்கை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ரைட் பண்ணுறாரு. அதில் இருந்து தான் ஹூ ரோட் ஏ டெக்ஸ்ட் புக் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ அவர் எழுதின அந்த மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் அல்காரிதம் அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. த வேர்ட் அல்காரிதம் ஹேஸ் கம் டு ரெஃபர் டு எ மெத்தட் டு சால்வ் எ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் இந்த அல்காரிதம் அப்படிங்கிற வேர்ட் எப்படி ரெஃபர் பண்ணுறோன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடாக நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா ரெஃபர் பண்ணுறோம். Next topic,
characteristic of an algorithm. Algorithm characteristic. An algorithm should have the following characteristic. என்னென்ன characteristic இருக்குது அப்படிங்கிறத கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட். இப்போ வந்து ஒரு இன்புட் நம்ம வந்து ஒரு அல்காரிதம் அப்படின்னாலே இன்புட் என்னவோ ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி வந்து இன்புட் எப்படி இருக்கணும்னா 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைடு. ஓகேவா. ஸோ 0 இல்லை மோர் குவான்டிட்டிஸ் வந்து அது என்ன பண்ணணும், சப்ளை பண்ணணும். ஸோ நம்ம என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் அது என்னவோ எடுத்துக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு இன்புட்டை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவுட்புட் அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு குவான்டிட்டியாவது அது என்ன பண்ணணும், அவுட்புட்டில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைனிட்னஸ். அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனிட் நம்பர் ஆஃப் ஸ்டெப். ஓகேவா. ஸோ ஒரு ஃபைனிட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு சில அந்த ஸ்டெப்ஸை வச்சு என்ன ஆகணும், அல்காரிதம் வந்து டெர்மினேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனிட்னஸில். நெக்ஸ்ட்டு டிஃபைனிட்னஸ். ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. எல்லா ஆப்ரேஷனும் என்ன பண்ணியிருக்கணும், வெல் டிஃபைனாக இருக்கணும், கரெக்டாக அது வந்து வரையறுக்கப்பட்ட அந்த இதில் வந்து இருக்கணும். For example, operations involving division by 0 or taking square root for the negative number are unacceptable. ஓகே. ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் எப்படி இருக்கணும், வெல் டிஃபைனாக இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒரு 0 அப்படின்னு கொடுக்கணும், 0வால் எனி நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ரூட், நெகட்டிவ் நம்பருக்கான ஒரு ஸ்கொயர் ரூட் நம்ம கொடுக்குறது. ஸோ இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும்னா அன்அக்செப்டபுளாக இருக்கும், அது வந்து என்ன பண்ணிக்காது, அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. ஓகே. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி அது கேரி பண்ணிக்கணும்னா எஃபெக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கரெக்ட்னஸ். த அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. ஸோ கரெக்டாக இருக்கணும், எரர் வந்து அல்காரிதத்தில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா எரர் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிசிட்டி. ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஸோ நம்ம அந்த அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்கும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆம்பியஸ். அதாவது வந்து ஒரு கிளியராக இருக்கும், ஒரு குழப்பமான ஒரு நிலையில் என்ன இருக்காது அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்து இருக்காது. அல்காரிதம் ஷுட் பி கிளியர் அண்ட் அன்ஆம்பியஸ். Each of its steps and their input outputs should be clear and must lead to only one meanings. ஓகேவா. ஸோ அது வந்து கிளியராக இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்காது அப்படின்னா அல்காரிதம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு feasibility. should be feasible with the available resources. ஸோ என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ரீசோர்ஸஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா feasible-ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள். அண்ட் அல்காரிதம் ஷுட் பி ஜெனரிக், இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ். ஓகேவா. ஸோ எந்த இன்புட்ஸ் நம்ம கொடுத்தா கூட அந்த வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்து இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு லாங்குவேஜ் சார்ந்தோ அப்படி இல்லை அப்படின்னும் அதோட ஒரு மெஷினை சார்ந்தோ வந்து அந்த அல்காரிதம் வந்து இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கணும். An algorithm should be generic, independent of any programming language. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் வந்து இருக்கணும். சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ், எல்லா இன்புட்ஸும் எடுத்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு independent. Okay. So next independent. An algorithm should have step by step direction
which should be independent of any programming code. ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதில் இருக்கணும். அந்த டைரக்ஷன் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அதில் இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். which should be independent of any programming code. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் கோடில் வந்து நம்ம இந்த அல்காரிதம் கொடுத்தா கூட அது என்ன ஆகணும், இண்டிபெண்ட்டாக அது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஒர்க் ஆகணும். அந்த மாதிரியான அப்படி தான் வந்து அல்காரிதம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் ப்ராப்ளம். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது என்னென்னா த வே ஆஃப் டிஃபைனிங் அண்ட் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இந்த வேல டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னென்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு டேட்டாஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், டிக்ஷனரி இதெல்லாம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்ச், ஷார்ட்டு, இன்சர்ட், அப்டேட், டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எந்த ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டாலும் இந்த 5 ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின்னு. அது கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குது அப்படின்னா இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டிஃபைனைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்ப்ளிசிட்டி, அன்ஆம்பிகியஸ், ஃபீசிபிலிட்டி, போர்ட்டபிள், இண்டிபெண்ட். ஓகேங்களா, ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.